ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் விஜய் அண்ணா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போன உடனே ஒரே கோலாகலமா இருந்துச்சு, அமக்கலமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். விஜய் அண்ணா வீட்டுல இருந்து வெளியே வந்தாலே நின்னா தேரே நடந்தா ஊர் விடும் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம விஜய் அண்ணாவை பார்க்கும்போது ஏதோ புதுசா பாக்குற மாதிரி தான் பாக்குறோம். நம்ம மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அப்படிதான் பாக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அண்ணாவை பார்க்க ஒரு தொண்டர் வந்து ஆர்வமா முன்னாடி வந்துட்டாரு. இங்க பாதுகாப்பு படையில இருந்து வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி தள்ளிட்டாரு. தள்ள உடனே விஜய் அண்ணா பாத்துட்டாரு, ரொம்ப தடுமாறி போய் ஒரு கீழே விழுந்த உடனே விஜய் அண்ணா அவர் பயங்கரமா சத்தம் போட்டாங்க. பின்னாடி போ, எதுக்கு அவர் பிடிச்சி அப்படி தள்ளுற அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டேன். இவ்வளவு டென்ஷன் ஆகி நான் இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி டிவில படத்துலதான் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவப்பட்டாருப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த தொண்டர் வந்து ஆர்வமா முன்னாடி அவர் கூட வண்டி முன்னாடி கூட வரல, அவர் சைட்ல தான் வந்தாரு. அவரையும் பிடிச்சி அந்த மாதிரி தள்ளுறாங்கல்ல அப்படின்றதுனால அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. காருக்கு மேலே போய் ஏறிடுறாங்க. இந்த கார் மேலே போய் ஏறி அந்த பவுன்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்க வேலை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் போட்டுறாங்க. உடனே இதை என்ன பண்றாங்க, நியூஸ் மீடியாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, கோவத்துல இந்த மாதிரி அவங்க தூக்கி அடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கதை சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்குள்ள வந்து பிரச்சார வாகனத்துல அவர் ஏறினதுக்கு அப்புறமா கூட அதே சம்பவம் தான் நடக்குது. பிரச்சார வாகனத்திலே ஒருத்தர் ஏறிடுச்சு. ஏறி ஏதோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க போது அதை வாங்கியாச்சு. இருந்தாலும் அதே போலதான் பவுன்சர் பிடிச்சி தூக்கி அடிச்சிட்டாங்க. விஜய் நான் பாண்டிச்சேரி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா செம்மையா எடுத்துட்டு இருந்தாப்ல கேமரா. அப்போ விஜய் நான் பார்த்து ஜூஸ் பண்ணிடுறீங்களா அப்படி கேட்டோன்னே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது. வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் போதே அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ விஜய் நான் வெளியே எட்டி ஜூஸ் கொடுத்தாரு. செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. பாண்டிச்சேரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் விஜய் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பங்கு விஜயத்துக்கு கட் அவுட் வச்சிருப்பாங்க, பெரிய ஆர்ச் எல்லாம் போட்டு கட் அவுட் வச்சிருந்தாங்க. விஜய் அப்படி உள்ள வராரு, இந்த பக்கம் அப்படியே முருகரு அந்த ஃப்ரேம் பாக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி பங்கமா இருந்துச்சு. அந்த கட் அவுட்டுக்கு விஜய் முன்னாடி வைக்கிறதுக்கும் சரியான சம்பவமா இருந்துச்சு. அந்த ஒரு இடம் மட்டும் தானே அப்படின்னு கேட்டாக்கா இல்ல, ஒரு 3-4 இடத்துல வந்து தொடர்ந்து அது நடந்தது. சூப்பரா இருந்தது பாக்கி. வித்தியாசமான முருகரு விஜய் அப்படியே முன்னாடி வர்றதுக்கும் சூப்பரா இருந்துச்சு. கையில வேற வேல் கொடுத்துருந்தாங்க. சம்பவமே தரமா இருந்துச்சு. அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் தொண்டர் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு மாலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய மாலையை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வண்டி வேகமா போயிட்டு இருந்தது. விஜய் நான் பார்த்துட்டு கொடுங்கன்னா அந்த லேடினால ஓடி வர முடியல. காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட வச்சு அந்த மாலையை வாங்கி போட்டுட்டாங்க. அந்த பெண் தொண்டர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்போ போட்டுட்ட போதுமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. விஜய் நான் வந்து விருக்கத்தக்க செயலை அவரே விரும்ப மாட்டாரு. அந்த வண்டி பின்னாடி வராங்க. இன்னைக்கு பெரும் படை சூழ வந்த மாதிரி இருந்தது. பின்னாடி அந்த வாகனங்களை தொடர்ந்தது. வந்து அங்க விழுந்து கிடக்குறாங்க. ஏதோ ரேஸுக்கு போய் விழுந்து கிடக்குற மாதிரி அங்கங்க விழுந்து கிடக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், பார்க்கலாம் எல்லாருமே ஆர்வத்துடன் மிகுதியில தான் வராங்க பாக்குறாங்க. விஜய் அண்ணா மேல இருக்கிற அன்புல தான் வராங்க பாக்குறாங்க. வாகனங்களை பின்தொடர்ந்தாக்கா அது அவங்களுக்கும் இடையூறு, பொதுமக்களுக்கும் இடையூறு. அவங்க போகும்போது அவங்களும் கீழே விழுந்து அடிப்படுறாங்க. எல்லாருக்குமே இது தேவையில்லாத செயல் தான். அந்த மாதிரி போறதை நிப்பாட்டிக்கலாம். அது மட்டும் கிடையாது, போலீஸார் வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்கி வாகனம் ஓட்டிட்டு போனா அவங்க வண்டிகள சாவியெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாருக்கும் இடையூறு தானே, அதை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களும் அந்த பாதுகாப்பை கொடுத்தாகணும்ல. அதனால அந்த செயல்லாம் வேணாம், அதெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா பால் எடுத்துட்டு வந்துட்டான், பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கி வந்து கட் பண்ணி கார் கண்ணாடியில ஊற்றிட்டான். கார் கண்ணாடியில ஊத்திட்டா நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல வாங்கிட்டு வந்துட்டேன்னு ஏன் நீ கார் கண்ணாடி மேல ஊத்திட்டு அந்த பவுன்சர் மேல ஊத்திட்டேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, அந்த கார் கண்ணாடி மேல ஊத்திட்டு அதுக்கப்புறம் ரசிகர்களையோ தொண்டர்களையோ அவர் எப்படி பார்ப்பாரு, பார்த்தா அந்த வியூ ஃப்ரண்ட் வியூல அப்படிதான் பார்த்து கையாட்டணும். அந்த மாதிரி ஊத்திட்டா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும். இந்த மாதிரி செயல்லாம் அவர் விரும்ப மாட்டார். அதெல்லாம் வேண்டாம். நம்ம எப்படி பார்க்கலாம், சந்தோஷமா பாக்குறோமா, பூக்கள், துண்டு, மாலை, கிஃப்ட், பொக்கே, போட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து வாங்கிறாரு. நிறைய அதே போல போட்டோ ஃப்ரேம்ஸ் நிறைய வந்து சைன் பண்ணி கொடுத்தாரு. மாலைகள் நிறைய வந்தது, அதையும் வாங்கி எடுத்து போட்டு அவர் பார்த்த எல்லா மாலையும் எடுத்து போட்டு. தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூலிங் கிளாஸ் தூக்கிப்பட்டாரு. தூக்கி போட்ட உடனே அதை பிடிச்சிட்டு போட்டுக்கிட்டாரு. போட்ட உடனே சும்மா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி தகன்னு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, 2வது திருப்பி இன்னொரு கூலிங் கிளாஸும் வந்துச்சு. அந்த கூலிங் கிளாஸை கை தெரியத்தையும் போடணுமே எடுத்துக்காரு. அதுக்குள்ள வேன் முன்னாடி வந்து தொண்டர்கள்லாம் குவிஞ்ச உடனே வணக்கம் சொல்லிட்டே இருந்தாரு. அப்படியே இதுவாயிடுச்சு. செம்மையா இருந்தது அந்த சீன் பாக்குறதுக்கு. ஏன்னா கண்ணாடி போட்டுட்டு அது ஒவ்வொருத்தரையும் கண்ணாடி போட்டு போஸ்ட் கொடுக்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி இருந்துச்சு. செம்மையா இருந்தது. இன்னைக்கு வழி நெடுகிலும், அதாவது பாண்டிச்சேரி வர்றதுக்கு முன்னாடியும் பாண்டிச்சேரி வந்ததுக்கு அப்புறமும் சரி, பூக்கள் 2 பக்கம் இருந்த பூக்களும் மாலையும் அந்த மாதிரியே இருந்தது.
இதனாலதான் அந்த எதிர்கட்சிக்காரனுங்க, அதாவது எதிர இருந்து நமக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பத்திங்களா, அந்த நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுகன்னு இவங்க எல்லாம் நடுங்கிறதுக்கு காரணமே இது ஒண்ணுதான். என்னன்னா, மக்கள் தன்னெழுச்சியா வராங்களே, நம்ம வீட்டு விட கதவு தட்டி விட்டா கூட எவனும் வரமாட்டானே, தன்னெழுச்சியா இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றதுதான். பார்க்க வரவங்க, ரசிக்கிறவங்க, விருப்பத்தோட வரவங்க ஓட்டு போடாம விட்டுருவாங்களா, அதனாலதான் பயப்படுறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சம்பவம் வந்து தெரி அடிபொலி செம்மையா இருந்தது. இன்னைக்கு சம்பவம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வேற சொல்லிட்டு போனாரு புதுச்சேரிக்கு. இதுக்கு முன்னாடி ரேஷன் ஷாப்லாம் வந்து அதை பத்தி தவறான தகவல் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. விகடன்ல வந்து இந்த நியூஸை சொன்னாங்க. இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு மாண்புமிகு பெரிய புத்திசாலிகளே நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் முன் வச்சிருந்தாரு. பாண்டிச்சேரிக்கு நிறைய திட்டங்களை முன் வச்சுட்டு போயிருக்காரு. அண்ணன் வந்தா கண்டிப்பா செய்வாரு. பாண்டிச்சேரி மக்கள், அது இல்லாம தமிழக மக்கள் எல்லாருமே சேர்ந்து விஜயண்ணாக்கு பெரும் ஆதரவை தருமாறு தமிழகம் கேட்டு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம விஜயநகர்ல சாட்டையை கொடுத்துருக்காங்க. அண்ணன் சாட்டை எடுத்து ஒரு சுழத்தாரு வராங்க. செம்மையா அந்த சாட்டையோட வரானே நாட்டை வெளில போறானேன்ற மாதிரி அந்த சாட்டையை வந்து படத்துலயும் சரி, அந்த பாட்டுலயும் நம்ம கொள்கை பாட்டுலயும் சரி, இப்பயும் சரி, அந்த சாட்டை வந்து எல்லாரையும் தோல் உரிக்கிறதுக்காக கையில் எடுத்துருக்கிற மாதிரி தான். அது சூப்பரா இருந்துச்சு அந்த சீனு. எல்லாத்த விட ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சதா ஒரு விஷயமா மாறினது பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணி. எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. மாலை, அந்த பூவு, அந்த போட்டோ ஃப்ரேமு, இளநீ, அது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் ஒருத்தர் வந்து விஜயனை வந்து இந்த பக்கம் திரும்பி இருந்தாரு. அப்ப அந்த தர்பூசணி அவங்க கொடுக்கறத பார்க்கல. அப்படி கொடுத்துருந்தா பார்த்துருந்தா கூட வாங்கி இருப்பாரு கையில. இவன் என்ன பண்ணாங்க, விஜய் நான் பார்க்கலையே, நம்ம கையில எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்றது, அவருக்கு யாரும் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி வண்டிக்குள்ளே போட்டாங்க. உள்ள புசியானது வேற உட்காந்துருந்தாரு. அது யார் தலையில பூ வந்துச்சுன்னு தெரியல. அதை பார்க்கும் போது ஒரு சிரிப்பலையா இருந்துச்சு. நம்ம அதை தொடர்ந்து நேரலையை பார்த்துட்டே இருந்தேன். அதை பார்க்கும்போது அந்த சம்பவம் அப்பயே நினைச்சேன், இது வந்து நியூஸ் ஹைலைட் ஆகும்னு. அதே போல ஆயிடுச்சு. பாருங்க, பெரியவங்க மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்து வயசானவங்க வரைக்குமே விஜயை கவர்ந்துருக்காரு அப்படின்றது ஒரு சாட்சி தான். ஒரு வாகனத்து மேல ஏறி நின்று விஜயை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வெற்றி குறி போடுவாங்க, சிம்பிள் எஸ் எஸ், அந்த மாதிரி அவர் ஒரு சின்ன பையன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.